கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஞானத்தை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அதில் 13 இருந்து நாம் 18 வரைக்கும் வாசிக்கும்போது சில காரியங்களை அங்கே தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, பேய்த்தனத்துக்குரியதாக இருக்கிற ஞானத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு ஞானம் எந்த விதத்தில் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது? இன்னைக்கு ஞானவான்கள் ஞானமாய் பேசுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஞானமாய் பேசுகிறவர்களுடைய தன்மைகளை குறித்து நாம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பேய்த்தனத்துக்குரிய ஞானமுள்ள எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அதாவது கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன செய்வாங்க, பெருமை பாராட்டுபவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம்னு சொன்னால், சத்தியத்திற்கு விரோதமான பொய்யான காரியங்களை இவர்கள் என்ன செய்வார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறதே, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராதபடிக்கு இராமல் லௌகீக சம்பந்தமான ஜென்ம சுபாவத்துக்குரிய பேய்த்தனத்துக்கு அடுத்தா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு எல்லா ஞானமும் ஞானம் கிடையாது. வேதத்தை நாம் எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோமோ இல்லை எந்த அளவுக்கு நாம் படிக்கிறோமோ, அந்த வேதத்திலிருந்து தன்னை ஆராய்ந்து தனக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஏன்னா பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய ஞானம் அது. அந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குது? முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பின்பு சமாதானமாக இருக்கும். அடுத்து என்ன பார்க்குறோம், சாந்தமாக இருக்கும். இணக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். இரக்கங்களினாலும் நற்கனிகளால் நிறைந்தவர்களாய் பட்சபாதம் மற்றதாயும் மாயமற்றதாகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஞானவான் என்று சொல்லி பார்க்கும்போது 2 காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ 2 காரியம், எனக்கு ஞானம் இருக்குது, நான் என்ன செய்கிறேன், நான் தெளிவாக இருக்கிறேன், நான் தெளிவாக பேசுகிறேன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்ம பரிசோதிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, என்னுடைய சுபாவத்தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி. இன்னைக்கு அதை குறித்து யாருமே சிந்திப்பது கிடையாது. நாம் வசனத்தை வாசிக்கிறோம், அதை போதிக்கிறோம், இல்லை அதை தியானிக்கிறோம் என்று சொல்லி அல்ல. ஞானம் எனக்கு வெளிப்படுகிறது என்று சொல்லி அல்ல. அந்த ஞானம் எனக்கு வெளிப்பட்டால் 2 காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதாவது பரத்திலிருந்து தெய்வத்தால் கொடுக்கப்படுகிற ஒரு ஞானவான் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பேய்த்தனத்துக்கு அடுத்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ என் ஆண்டவர் எனக்கு பரத்திலிருந்து ஞானத்தை எனக்கு கொடுத்திருந்தால், அவருடைய ஞானம் எனக்குள்ளே வெளிப்பட்டால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும், இரக்கம் இருக்கும், தயவு இருக்கும், நற்கனிகள் நிறைந்திருக்கும். நினச்சுவேன், என்னுடைய வாழ்க்கையில் நீதியானவையில் நான் செயல்பட்டு கொண்டே இருப்பேன். சத்தியத்துக்கு விரோதமாக பொய்யான வார்த்தைகள் எதுவுமே என்ன செய்யாது, என் வாயிலிருந்து வராது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய ஞானம், ஆலயத்துக்கு நம்ம போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகளுடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய ஞானத்தினால் என்னுடையதான அந்த ஞானத்தின் வெளிப்பாடுகள் அது எப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது என்று சொல்லி தம்மை ஆராய்ந்து அறிந்து பேய்த்தனத்துக்குரிய ஞானமா இல்லை தெய்வீக ஞானமா என்று சொல்லி நாம் தம்மை ஆராய்ந்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய ஞானத்தில் நிலைநிற்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பேய்த்தனத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்ட ஞானியாக இருப்பார்கள்,
பரலோக ஞானமுடையவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தினுடைய 13 அமேன் அன்று அந்த 18 வருட வேத வசனங்களை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்போ நாங்கள் எப்படிப்பட்ட ஞானமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை நாங்களே ஆராய்ந்து அறிந்த ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினுடைய அந்த தன்மைகள் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் வெளிப்பட என் கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்குற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாளுடைய வாகனியாத்தில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாவல் இருக்கட்டும், உம்முடைய ஞானம் இருக்கட்டும். பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் நீங்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.